ஹலோ வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது பென்சிலின் சுயசரிதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பென்சில். மனிதர்களின் அறிவையும் கற்பனையையும் வெளிப்படுத்த உதவும் எளிய எழுத்து கருவியாக விளங்குகின்றேன். மரத்தாலும் கிராபைட்டாலும் உருவாக்கப்பட்டேன். தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட நான் அழகாக பெட்டிகளில் அடுக்கப்பட்டு கடைகளுக்கு அனுப்பப்பட்டேன். அங்கிருந்து ஒரு மாணவன் கையில் கிடைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. முதலில் பள்ளிக்கு செல்லும் அந்த மாணவனின் முதல் நண்பன் நான்தான். அவர்கள் தமிழ், கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களை எழுதவும் ஓவியங்களை வரையவும் என்னை பயன்படுத்தினார்கள். தவறு செய்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் என் எழுத்தை அழிப்பானால் எளிதாக அழித்துவிட முடியும். அதனால் மாணவர்கள் அச்சமின்றி கற்றுக்கொள்கின்றார்கள். என்னை அடிக்கடி சீவும்போது என் நீளம் குறைகிறது. இருப்பினும் பிறரின் கல்வி வளர்ச்சிக்காக என்னை அர்ப்பணிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சிறிய துண்டாக மாறிய பின்னரும் முடிந்தவரை பயன்படுத்த முயல்கிறேன். இறுதியில் நான் முழுமையாக தேய்ந்துவிட்டாலும் பலரின் வாழ்க்கையில் அறிவின் ஒளியை ஏற்றிய திருப்தி எனக்கு கிடைக்கின்றது. எனவே என் வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்கின்றது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். தன்னலம் பாராமல் உழைத்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமையும். இதுவே என் சுயசரிதையின் உண்மையான செய்தியாகும். நன்றி.